அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நாம் கேட்கின்ற துவா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன என்பதை 20 நேரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன என்பதை இப்போது பார்க்கின்றோம். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று நாம் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். மழை பெய்கின்ற பொழுது கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். நம்பிக்கையோடு ஜம்ஜம் நீரை குடிக்கின்ற போது கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஃபர்லான தொழுகைக்கு அதாவது அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். இரவில் நடுப்பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிற துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். கடைசி 3ஆம் பகுதியில் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தஹஜ்ஜத் நேரத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தியாயத்தில் அத்தஹியாத் ஓதிவிட்டு பிறகு சலாத் ஓதிவிட்டு சலாம் கொடுப்போம். அப்போது கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். பெற்றோர் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தொழுகையில் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய நபர் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தூய்மையாக இருந்து உடல் முழுவதும் தூய்மையாக இருந்து கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஷைத்தானு கல் எறியும் நேரத்தில் எரிந்த பிறகு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ஜில் ஷைத்தானுக்கு 3 கல் எறியும் நேரத்தில் 3 ஷைத்தான்கள் இருக்கும். நடு ஷைத்தான் கல் எறிந்த பிறகு கேட்கின்ற துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். காஃபத்துல்லாவில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். காஃபாவை ஒட்டி ஒரு அறை வட்டமாக இருக்கும். அந்த அறை வட்டத்துக்குள் நாம் தொழுதால் அது காஃபத்துல்லா உள்ளே நின்று தொழக்கூடியதாகும். அங்கே துவா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அதே போல் உம்ரா சஃபா மர்வா இடையில் நடப்போம், சிறிது நேரம் ஓடுவோம். அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அடுத்து முஸ்தலிஃபாவில் கேட்கின்ற துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அரஃபா நாளில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தொழுகை ருக்குவில் கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். நாம் சொன்ன இந்த நேரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளும் நேரமாக இருக்கின்றது. இதேபோல் இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.